உழவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். ஸ்ரீகாந்த், இப்போ உங்கள் பார்வை என்ன? இந்த 72.09 அப்படின்றது கிட்டத்தட்ட 2019 பதிவான வாக்குகளை ஒட்டி இருக்கு. இந்த வாக்குப்பதிவை வச்சு நீங்க எப்படி டீகோட் பண்றீங்க? உங்களுக்கான வாய்ப்பாக வரும்னு எப்படி நினைக்கிறீங்க? முதல்ல நம்ம வாக்கு சதவீதம் நகர்ப்புறங்கள்ல பாத்தீங்கன்னா 8-10% அதிகரிச்சிருக்கு. அதாவது இன்னும் சொல்ல போனா மக்கள் தொகையும் வாக்காளர்கள் எண்ணிக்கையும் அதிகரிச்சிருக்கு. அதே மாதிரி அதே லெவல்ல இருந்தா கூட அதிகமான எண்ணிக்கையில வாக்காளர்கள் வந்திருக்காங்கன்னு அர்த்தம். அதே சதவீதம் இருந்தா கூட வாக்காளர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும். ஏன்னா நம்ம வாக்களிக்கிறவங்க அதிகரிச்சிருக்கிறதுனால நகர்ப்புறங்கள் அதிகரிச்சிருக்கிறது அங்க இருக்கிற ஒரு சோசியல் அவேர்னஸ் மூலமா அவங்களுக்கு இருக்கிற இப்ப நம்மளும் பங்களிக்கணும் இந்த மாதிரி முடிவுகள் எடுக்கிறதுலங்கிறதுல பெருத்த ஆர்வத்தோட திரண்டு வந்திருக்காங்க. முக்கியமா எப்பவுமே ஆட்சியில இருக்கிறவங்க மேல இருக்க கோபத்தை வெளிப்படுத்துறதுக்காக அதிகமான டர்ன் அவுட் வருங்கிறது ஒரு அனுமானம். அதன்படி இங்க இப்ப உதாரணத்துக்கு சென்னைன்னு எடுத்துட்டீங்கன்னா இங்க 3 தொகுதியிலையும் கிட்டத்தட்ட 8-10% வந்தது காரணம் அந்த வெள்ளத்தால வந்த பாதிப்பு. அதுக்கு நம்ம சரியான பதில் கொடுக்கணும் அப்படின்னு மக்கள் திரண்டு அந்த இது கொடுத்திருக்காங்க, வாக்கு கொடுத்திருக்காங்க. அவங்க அதிகமான வாக்கு செலுத்தியிருக்காங்க. அதுல முக்கியமான கருத்து நம்ம என்னன்னு பார்த்தோம்னா, ஸ்ரீகாந்த், இது வரைக்கும் தொடக்கத்திலே குறுக்கிட மன்னிக்கவும், 3 ஆண்டு கால ஆட்சிக்கான எதிர்ப்பு அதுக்காக தான் இந்த டர்ன் அவுட்னா 10 வருஷம் பாஜக ஆட்சி செஞ்சிருக்கிறே, அதை ஏன் நீங்க பார்க்கல? அதுக்கு எதிரான அலைன்னு நடக்கிற தேர்தலே அதுக்கு தானே. உங்க சந்தேகம் எல்லாம் நான் முடிச்சாலும் கேளுங்க. எல்லாரும் அவங்க முழுசா சொன்னாங்க. நான் இதை எடுத்துட்டு உங்களுக்கு பதில் சொல்றேன். அதாவது பொதுவா வாக்கு சதவீதம் அதிகரிக்கும் போது என்ன ஆகும்னு கேட்டா, எந்த கட்சி இதனால இழக்க போகுது, திமுகவா அதிமுகவா? அந்த மும்முனை போட்டியில பாஜக வாக்கு சதவீதம் கண்டிப்பாக அதிகரிக்குதுன்னு எல்லாரும் சொன்னாங்க. இப்ப ரவீந்திரன் பேசுறவங்க சொன்னாங்க, மாற்று கருத்து யாருக்குமே இல்லை. அப்ப பாஜக பெறப்போகிற அதிகமான வாக்குகளை பெறப்போவது யாரு? இப்ப அது அந்த இழப்பு யாருக்கு என்பதை தேர்தல் முடிவுகள் தான் சொல்லும். யாருக்கா இழக்கிறோம், அந்த பாதிப்பு வருதுன்னு அந்த முடிவு வரும்போது தெரிஞ்சிடும் மக்கள் கோபம் யார் மேல இருக்கு அப்படிங்கிறது. உங்க கேள்விக்கு அதுலயே அந்த பதில் வந்துடும். இதுல முக்கியமா நான் சொல்லணும்னு நினைக்கிறதுனா, இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் மக்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள். அதாவது நம்ம புதிய பிரதமர் என்ன செய்ய போறாங்க, நம்ம ஏற்கனவே 2 முறை ஆட்சியில் இருந்த பிரதமர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது. எங்களோட தேர்தல் அஜெண்டா, எங்களோட அறிக்கை எல்லாமே பாத்தீங்கன்னாலே நாங்க 10 ஆண்டு கால சாதனைகளை தான் பெருமையோட முன்னாடி சொன்னோம். இத்தனை வீடுகள். உங்க நம்பிக்கையை நான் குறுக்கிட வரல. இதை டீகோட் பண்றப்ப 2019லயும் இதே வாக்கு சதவீதம் தான். இப்ப ஒவ்வொரு கட்சிக்குன்னு ஒரு வாக்கு இருக்குல்ல, கமிட்டட் ஓட்டர்ஸ் இருக்காங்கல்ல, அதை தாண்டி நீங்க நம்பியது பொதுஜன வாக்காளர்கள், மாற்றத்தை விரும்பியவர்கள் அப்படின்னு. ஆனா 2019 அளவுல தானே 72 இருக்கு. அப்போ புதுசா மாற்றத்தை விரும்பியவர்கள் வந்திருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இதற்குள்ள இந்த வாக்கு சதவீதத்துக்குள்ள உங்களுக்கான வாக்காளர்கள் இருக்காங்க. கண்டிப்பாக இந்த கேள்விக்கு பதில் சொல்லும் போதே நண்பர் கார்த்தி அவங்க கேட்டதுக்கான பதில் வந்துடும். அதாவது 5 அந்த சீட்ல தானே அவங்க 3.7% வாங்கினாங்க. இப்ப அவங்க 20க்கு மேல போட்டியிட்டு அவங்க என்ன 8% வந்தா கூட அது வெற்றி இல்லையேங்கிற மாதிரி சொன்னாரு. அது தவறான கருத்து. ஏன்னா இந்த முறை பாஜக தனியா நிக்குது. நாங்க எங்க சொந்த பலத்துல நிக்கிறோம். நாங்க கூட்டணி பலம் இருக்காங்க, கூட்டணி இருக்கிறாங்க. பட் இந்த கூட்டணி நாங்க களம் அமைத்து நாங்க எங்க தலைமையில் நடக்கிறது. இப்ப அதிமுகங்கிற ஒரு மிகப்பெரிய சக்தி இருந்து கூட ஒண்ணுமே சாதிக்க முடியலங்கிறத எங்க தலைவர் வெளிப்படுத்தினார். அவங்க சொல்றாங்க இல்லையா, எங்க பலம் இருந்ததுன்னு. அவங்க பலம் இருந்து எங்களோட ஓட்டு சதவீதம் 14க்கும் 19க்கும் வித்தியாசம் இல்லை. ஆனா இப்ப 24 இப்ப நடக்க போறதுல பாருங்க, மிகப்பெரிய வாக்கு வித்தியாசம் வரப்போகுதுன்னா என்ன அர்த்தம்? எங்களுடைய பலம் அதிகரிச்சிருக்குங்கிறத அர்த்தம். அது இந்த முறை நிரூபிக்கப்பட போகிறதுங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. அதனால நமக்கு நாங்க இப்ப நீங்க கேட்டதுக்கான இன்னொரு விஷயம் நான் சொல்லணும். அவங்க இதுல இந்த அவரு டக்குன்னு ஆர்டி குமார் நான் பேசுறப்ப சொன்னாங்க, பாஜகவுக்கு களம் இல்லை அப்படின்னா ரொம்ப நகைப்புக்கிடமா இருந்தது எனக்கு. அதிமுக நலம் இல்லை. இப்ப அவங்க எல்லாருமே குழப்பத்தில் இருக்காங்க. எங்களுக்கு தான் இந்த களம். அதனால அவங்களுடைய நலம் தான் அவங்க யோசிக்கணும். நான் முக்கியமா சொல்ல வர்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த தேர்தல்ல எங்க தலைவர் அண்ணாமலை அவர்கள் மிக வேகமாக திமுக எதிர்ப்பை முன்னெடுத்து ஒரு எதிர்கட்சியாக எங்களை பல 2 ஆண்டுகளுக்கு முன்னரே முன்னிறுத்திட்டார். உங்க பார்வையில திமுக அரசுக்கு எதிரான வாக்குகள் அதிமுகவுக்கு போகாது, உங்களுக்கு தான் வரும்னு எதிர்பார்க்கறீங்க, சரியா? இப்ப நீங்க உங்களுடைய எதிர்பார்ப்பு என்பது பாஜகவுக்கு ஆதரவான வாக்குகளும் திமுக அரசுக்கு எதிரான வாக்குகளும் உங்கள் அணிக்கு வரும்னு நினைக்கிறீங்க? திமுகவுக்கு கண்டிப்பாக
நான் ஒரே ஒரு கருத்து மட்டும் இறுதியா நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இதுல வந்து நான் நண்பர் பிரசன்னா அவர்கள் சொன்னப்ப கூட சொன்னாங்க, அவருடைய அனுபவத்தை களத்துல போய் சொன்னாங்க. நான் என்னுடைய அனுபவம் சொல்லணும் இல்லையா? கோயம்புத்தூர்ல ஒரே மேடையில 3 வேட்பாளர்களும் பேசுவாங்கன்னு சொல்லி சேம்பர் ஆஃப் காமர்ஸ்ல ஒரு கூட்டம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. எங்க தலைவர் அண்ணாமலை வந்து ரொம்ப தயாரா இருந்தார் அதுல வந்து பேசுறதுக்காக. ஆனா எதிரணியில இருந்த 2 வேட்பாளர்களும் எட்டி கூட பாக்கலாங்க. அவரு 10 முறை எல்லாருக்கும் போன் பண்ணி எல்லாரும் கேக்குறாங்க, வந்துருங்க வந்துருங்க வந்துருங்கன்னு. திமுக வேட்பாளர் ஓடி போயிட்டாரு பயந்து போய். பாக்கல. எதற்காக இதை நான் சொல்றேன்னா, பயந்து போயிட்டாங்கன்னு சொல்ற உங்கள் பார்வை இருக்கு, நாங்க இதெல்லாம் பொருட்படுத்த மாட்டோம் அப்படின்ற பார்வையும் இருக்குல்ல. புரியல. இல்ல குறுக்கிட விரும்புறாங்க. பிரசன்னா சொல்லிருக்கேன் சுருக்கமா. அதாவது பிரசன்னா சொல்லிருக்கேன். ஏன்னா அவர்களையும் இரண்டு வேட்பாளர்கள் வந்து கியூட்டா வரல அப்படின்னா பயந்து போயிட்டாங்க அப்படின்னா 10 ஆண்டுகளா கேக்குறாங்க பிரதமர் மோடியை பத்திரிகையாளர்களை சந்திக்கிறாங்கன்னு. ராகுல் காந்தி விவாதத்துக்கு கூப்பிடுறாரு, அவர் பயந்து எங்க போயிட்டாருன்னு திருப்பி கேட்டா அந்த விமர்சனத்துக்கு என்ன பதில் இருக்கு? ஸ்ரீகாந்த், அதாவது ஒரு சொல் கூட பேசாம அமைதி காத்துட்டே இருந்தேன். அவங்க குறுக்கிடணும்னா அப்புறம் நானும் குறுக்கிட்டா நான் தான் அனுமதிச்சேன். திரு ஸ்ரீகாந்த் ஒரு உங்கள்ட்ட விளக்கத்துக்காக குறுக்கிட்டார், நான் அனுமதித்து தான் குறுக்கிட்டேன். இல்ல அப்பனா எல்லாரும் குறுக்கிடலாங்கிறத நீங்க அனுமதிக்கிறீங்க, மகிழ்ச்சி. இனிமே இல்ல நீங்க கேட்டீங்கன்னா இல்ல ஸ்ரீகாந்த் கேள்விக்கு பதிலா போயிடுவோமே, இதையா இதற்குள்ள நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு. அதாவது அத்தனை பேரும் வந்து முழுமையா பேச அனுமதிச்சீங்க. நான் பேசும்போது மட்டும் நீங்க ஒரு 10 முறை இது ஒரு இல்ல இது ஒரு உத்தி திரு ஸ்ரீகாந்த், உங்களுக்கு தெரியாததா? இல்ல இது ஒரு உத்தி. நான் உங்கள்கிட்ட தான் போறேன், உங்களுக்கான நேரம் கொடுக்கிறேன், விளக்கத்தை பெறேன், எல்லாருக்கும் பதில் சொல்றேன். முதல்ல களத்துல வந்து கோயம்புத்தூர்ல மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயும் அப்படிதான் பாஜகவோட வேகத்தும் துணிச்சலையும் பிரச்சாரத்தையும் பார்த்து ஒவ்வொரு இடத்துலயுமே மக்கள் திரண்டு வந்து கொடுத்த ஆதரவுல, நாங்க காசு கொடுத்து யாரையும் கூட்டிட்டு வரல, பிரியாணி வாங்கி கொடுத்து கூட்டிட்டு வரல, மக்கள் திரண்டு வந்தாங்க. ஓட்டுக்கு காசு கொடுக்க மாட்டோம்னு உறுதியா சொன்னது நாங்க தான். நாங்க ஆட்சிக்கு வந்தா ஒரு பிடி மண்ணு கூட அள்ள விட மாட்டோம்னு சொன்னோம். இதெல்லாம் சொல்லுவாங்களா அவங்க? கண்டிப்பா அதுதான் உங்களுடைய நம்பிக்கையாக இருக்கிறது, சரிங்களா திரு ஸ்ரீகாந்த்? சோ அந்த மாற்றம் நிகழும்ன்றீங்க. உங்கள் அணி வந்து ஒரு 45 விழுக்காட தாண்ட வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க, சரியா? நாங்க மிகப்பெரிய, நான் எந்த குவான்டிஃபையும் பண்ணல. நாங்க வந்து மிகப்பெரிய வாக்கு சதவீதத்தை பெறுவோம். சார் 2 பாயிண்ட் தான் சார் இருக்கு. நான் உங்களுக்கு எக்ஸாக்டா கேட்கல. உங்கள் நம்பிக்கை இடமா நீங்க நம்பலாம் இத்தனை இடங்கள் வெற்றி பெறுவோம்னு, இல்ல இவ்வளவு வாக்கு சதவீதம்னு நம்பலாம். அதுல ஒரு தோராயமா சொல்லலாம் இல்லையா? உங்க தொண்டர்கள் மகிழ்ச்சி அடைவாங்க இல்லையா? தோராயத்தினால எந்த பலனும் கிடையாது. நான் வந்து அது அப்படி நான் சொன்னா கூட அது சொந்த கருத்தாக இருக்கும். அப்படி நாங்க வந்து எங்க மாநில தலைவர் சொன்னதுதான், அவங்க சொல்ற மாதிரி எல்லாமே வந்து அத்தனை இடத்துலயும் வெற்றி பெறுவோங்கிறதா எங்களோட இலக்கும் உழைப்பும். அதற்காக தான் உழைச்சிருக்கோம். அதனால வர்றது மக்கள் தீர்ப்பு என்ன வருதுன்னு நம்ம பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். அதுல நாங்க சொல்றதுக்கு இல்ல. ஆனால் ரொம்ப பாசிட்டிவா இருக்கும். ரவீந்திரன் நான் சொன்ன மாதிரி 8% எல்லாம் கிடையாது. நான் உறுதியாக சொல்றேன், எங்களது வந்து 20% மேலதான் எங்க ஓட்டு சதவீதம். நன்றி. ஒரு நம்பருக்குள்ள வந்தீங்க, நான் கொஞ்சம் சிரமப்பட்டேன். ரவீந்திரன் துரைசாமி சாரால வந்துட்டீங்க ஒரு 20%. டிஜேபி 20 அதுக்கு மேலதான் இருக்கு. அதற்கு மேலதான் வாக்கு சதவீதம் இருக்கு. ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.